நான் ஸ்பாட்டில் $20 ஷிபா இனு காயின் வாங்கி வச்சிருக்கிறேன். 4 லட்சம் காயின்ஸ், அதாவது 400,000 காயின்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு காயின்ட ப்ரைஸ் $5.5 வந்தாலே கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே வந்துடும். ஸோ 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷமானாலும் $4 லட்சம் எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஓகே, இது என்னன்னு சொன்னால், இந்த 4 கால் செல்ல பிராணியோட கோயின்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் கேம்பிளிங், அதெல்லாம் இதாகுவீங்கன்னு சொன்னதுக்கு அவர் மெட்சேஜ் சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ இது இவரில் பலல்ல அநேகமான ஆகல்ற மைண்ட் செட் இதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பிட்காயினை நீங்கள் ஒரு $10 $20 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சைவர் சம்திங் தான் கிடைக்கும். எத்தூரியத்தை வாங்கினீங்கன்னா சைவர் தான் கிடைக்கும். இப்போ அவங்க பார்க்குற ஓகே பிட்காயின் வரக்குள்ள சம்திங்ல இருந்து இன்றைக்கு $72,000 இருக்கு. எத்தூரியம் வரக்குள்ள சம்திங்ல இருந்து இன்றைக்கு இவ்வளவுல இருக்கு. ஸோ இந்த 4 கால் செல்ல கொயின்களும் இப்ப சம்திங்ல இருக்கு. நாளைக்கு பிட்காயின் எத்தூரியம் மாதிரி அது பயங்கர லெவலுக்கு போனா நம்ம இப்ப ஒரு $10-20 வாங்கி வச்சா அப்படி நம்மளுக்கு லட்சக்கணக்கில் காயின் கிடைக்கும். அந்த லட்சக்கணக்கில் காயின் எல்லாம் அப்படியே $1 போனாலே நம்ம பெரிய பணக்காரனாயிரம் சொல்லி இது என்ன, இது இன்னொரு 4 கால் செல்ல பிராணி ஒன்று கண்ணை மூடிட்டு கனவு கண்டுட்டு இருக்குமா. ஓகே, சும்மா இருந்து ஒரு மூலையில இருந்து கனவு கண்டுட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அதை மாதிரி தான் கொஞ்சம் பேர் பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஓகே, இது ரியாலிட்டியை சொல்றேன், ஏன் இது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி. முதலாவது ஏன் இது நடக்க மாட்டேங்குன்னு சொன்னா, பிட்காயின், எத்தூரியம், பிஎன்பி போன்ற கோயின் எல்லாம் ஃபண்டமெண்டலி நல்ல கோயின். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு நல்ல ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. எத்தூரியம்ங்கிறது ஒரு பிளாக் செயின், அதில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் முக்கால்வாசி அதில் தான் ரன் ஆகுது. ஓகே, பிஎன்பிங்கிறது ஒரு என்ன, ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்சில் ப்ளஸ் ஒரு பிளாக் செயினும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பயங்கரமான யூஸ் கேஸ் இருக்கு. பிட்காயின் தான் நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி, அது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஓகே, ஸோ நீங்கள் இந்த சொல்கிற இந்த ஷிபா இனுட ஃபண்டமெண்டல் என்ன? ஷிபா இனு என்னத்துக்காக உருவாக்கப்பட்ட? ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஷிபா இனு ஜஸ்ட் ஃபார் ஜோக், ஒன்றுமில்லை. சரிண்ணே, ஒரே நாளில் ஒபாமா ஆவது எப்படி, ஒன்றுமே செய்யாமல் பணக்காரன் ஆவது எப்படின்னு செய்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து இதை மாதிரியான மீம் கோயின்களில் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கினா ஒரு காலத்தில் நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆளான்னு சொல்லி பகல் கனவு காண்றாக்கள் எல்லாம் வாங்குற கோயின்கள் தான் நீங்க என்ன சொல்ற இந்த கோயின்கள். ஸோ ஃபண்டமெண்டலி இதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதால நீங்க சொல்ற மாதிரி நடக்காது. ரெண்டாவது இன்னொரு கால்குலேஷன் சொல்றேன் பாருங்க. பிட்காயின் டோட்டல் சப்ளை 21 மில்லியன் தான். ஆனா நீங்க சொல்ற இந்த 4 கால் செல்ல பிராணி கோயின் ஷிபாயினோட சப்ளை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 1 குவாட்ரில்லியன். பிட்காயின் 21 மில்லியன் தான், 1 குவாட்ரில்லியன். 1 குவாட்ரில்லியன் சொன்னா 100,000 மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், அதுக்கு அங்கால 100 ட்ரில்லியன், 999 ட்ரில்லியன் வந்த ப்ரோ குவாட்ரில்லியன். இந்த உலகத்திட டோட்டல் ஜிடிபியே 96 ட்ரில்லியன் தான். ஆனா இந்த 4 கால் செல்ல பிராணி கோயின்ட சப்ளை 1 குவாட்ரில்லியன். ஓகே, ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு அசட், பணம், சொத்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாத்தையுமே வித்துட்டு, வீடு வாசல் ஒன்றுமே இருக்காம அவ்வளவு சொத்தையும் கொண்டு வந்து, உலகத்துல எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த ஷிபா இனு கோயினை வாங்கினாலும் உலகத்துல ஜிடிபிட 10 மடங்கு தேவை இந்த ஷிபா இனு கோயின் $1 வாரத்துக்கு. ஸோ உலகத்தில் இருக்கிற டோட்டல் ஜிடிபிட 5 மடங்கு பணம் இதுக்குள்ள வந்தா தான், டோட்டல் சப்ளை வந்தா தான் நீங்க சொல்ற $5 வரும் பூமர் அங்கிள். ஸோ இது நடக்கிறது இம்பாசிபிள். கடைசி வரைக்கும் நடக்க மாட்டேங்கி. இந்த 4 கால் செல்ல பிராணியை வாங்கி போட்டு இந்த வானத்தை பார்த்து பகல் கனவு கண்டுட்டு இருக்கிற எல்லாருமே பகல் கனவு மட்டும்தான் கண்டுட்டு இருப்பீங்க. அப்படியே உங்களோட பணம் எல்லாமே நீங்க இப்படி ஒவ்வொரு கொயினா வாங்கி போட்டு கடைசியா ஒரு கொஞ்சம் காலத்தை பிறகு திரும்பி பாத்தீங்கன்னா உங்களோட வாலெட் நிறைய ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வேர்த்லெஸ்ஸான நிறைய இத மாதிரியான செல்லப்பிராணி கோயின் எல்லாம் நிறைய வச்சிருப்பீங்க. $1 பெருமதி இல்லாம போய் கிடக்கும். அவ்வளோ. இதுக்கு தான் என்ன செய்யணும்னு சொன்னா நாலேஜ் எடுக்கணும். ஓகே, சும்மா இத மாதிரி என்ன சொல்றேன்னு வழங்கல.
ஓவரா கலாய்க்கையும் எனக்கு விருப்பம் இல்லை உங்களை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதலாவது ஃபண்டமெண்டலி ராங் இது இந்த காயின். ரெண்டாவது இவங்களோட சப்ளைக்கு நீங்கள் சொல்கிற இந்த அமௌண்ட்டுக்கு வாரன்னு சொன்னால் அது இந்த உலகத்தோட ஜிடிபி 5 மடங்கு ஜிடிபி வேணும். ஓகே, ஸோ அதெல்லாம் கடைசி வரைக்கும் நடக்காது. ஸோ இதை மாதிரி பகல் கண்டு இதை மாதிரியான ஃபண்டமெண்டலி ராங்கான காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையை பழுதாக்கி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காமல் நல்ல காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது தொழில் இருந்தால் செய்யுங்க. ஓகே, நீங்களும் இதை வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மத்தாக்களும் இப்படியான பகல் கனவுல தான் இருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உண்மையாக பாவமாக இருக்கு, இதுக்கு வீடியோ செய்யப்படான்னு நினைச்சேன். அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. இருந்தாலும் அவரை கான்ஃபிடென்ஸில் அந்த கடைசி அந்த 3 எமோஜை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, அவர் இவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை கதைக்கிறன்னு விளங்காமல் அதை கான்ஃபிடென்ட்டாக வர கதைக்கிறார். அதான் இன்னைக்கு சூறா கலாய்க்கணுன்னு தோணிச்சு. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தெரியாத விஷயத்துக்குள்ள அதை டவுட் மாதிரி கேட்கணும். ஓகே, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து ஜோக் அடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்கு நான் செய்கிற சஜஷன் என்னென்னா, கிரிப்டோ கரன்சியை முதலாவது போய் படிங்க. எஜுகேஷன் சரி, கிரிப்டோ கரன்சி எஜுகேஷன் முக்கியம். மற்ற இடங்கள் மாதிரி மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இல்லை. கிரிப்டோ கரன்சிங்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் அடிக்கலாம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்க போகுது. இந்த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன். ஓகே, ஸோ அதனால் எங்களோட வெப்சைட்டில் hbuconsultant.com மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் 2வது வீடியோவாக கிரிப்டோ கரன்சியை எப்படி பேசிக்கில்